நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோ இது. நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் அதாவது நெக்ஸ்ட் வீக் அடுத்த வீக் வந்து எக்ஸ்பைரி வீக், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோம். அதாவது ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க, ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்க. மற்றபடி நிஃப்டி வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் கண்டினியூஸாக மேலே தான் போகும், பட் கொஞ்சம் வாலட்டைலாக போகும். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வாங்குறது நல்லாயிருக்கும். 25,100, அதாவது இப்போ 25,356 இருக்குது. 25,100 வரைக்கும் நிஃப்டி கலெக்ட் பண்ணுறப்போ அது கரெக்ட் பண்ணினான்னா கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லாமல் போகலாம் அப்படியே. பட் 90% வாய்ப்பு இருக்குது. ஆர் எந்த இடத்துல ஓரளவுக்கு கரெக்ஷன் பண்ணுறோன்னா அந்த இடத்துல திருப்பி வாங்கிட்டு போகணும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து 25,100 வந்துச்சுன்னா லாங் சைடில் ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். பேங்க் நிஃப்டி டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 52,500. ஃபர்ஸ்ட் டார்கெட் 52,500. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிஃப்டி வந்து இன்னொரு 350 பாயிண்ட் மேலே இருக்கலாம். பட் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வாங்குறது தான் நல்லது. 25,700 வரைக்கும் நிஃப்டி போகும். ஸோ கரெக்ஷன், பட் இந்த இடத்துல வாங்குறது கொஞ்சம் ரிஸ்கி. கேஷில் வாங்கலாம், பட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இமீடியட் டார்கெட் 50,000, 52,267 அண்ட் 53,183. ஸோ லாங் சைடில் ட்ரேட் பண்ணுங்கள். கரெக்ஷன் பண்ணி நான் லிட்டில் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா கரெக்ட் பண்ணுங்கள், பட் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும், பட் டைரக்ஷன் மேலே தான். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து மேலே ஏறும். பர்டிகுலர்லி ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஹைபிட்டா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எல்என்டி, இந்த மாதிரி ஹைபிட்டா ஸ்டாக்ஸ் நல்லாயிருக்கும். மாருதி ஆட்டோவில் நல்லாயிருக்கும். ஈச்சர் மோட்டார்ஸ் அண்ட் மாருதி மாருதி ஆட்டோ செக்டரில் நல்லாயிருக்கும். பேங்க்கில் வந்து கோட்டக் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர், இந்த மாதிரி ஹை கேப்ட் ஸ்டாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வேல்யூ இருக்கிறதுனால அந்த மார்க்கெட் மேலே போகிறப்போ வால்யூம் நல்லாயிருக்கும், ப்ளஸ் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், பட் லாங் சைடில் ட்ரேட் பண்ணுங்கள்.